பொதுவாவே இன்னைக்கு எந்த செலிபிரிட்டினாலுமே இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்ல, வைக்கல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நியூஸ் ஆகுறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நேத்து ஒரு அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கு உடம்பு சரியில்ல. அவரு நேத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நியூஸ். ஸோ அந்த மாதிரி எந்த ஆக்டருக்குமே அது வந்து எந்த பொலிட்டீஷியனுக்குமே இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். ஸோ அப்ப அந்த மாதிரி தலைவர் வந்து ஒரு ப்ரொசீஜர் இட் இஸ் அ பிளான்ட் ப்ரொசீஜர்ன்னு சொல்றாங்க. இட் இஸ் அன் எலக்டிவ் ப்ரொசீஜர்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அப்படி ஒரு ப்ரொசீஜர் பண்ண போறாரு. இதோட உண்மைத்தன்மையே தெரியாம விஷயம் என்னன்னா, இது உண்மையா இருந்தா அவங்க அப்படி பேசியிருந்தா கூட தப்பு கிடையாது. இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஏதோ ஒண்ணு நடந்திருந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2011ல எந்திரன் முடிஞ்சதுக்கப்புறம் ராணான்னு ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருந்தது. ரெடி ஆகும்பொழுது முதல் நாள் பூஜையிலேயே கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வாமிட் பண்ணி அங்கேருந்து உடனே எடுத்துட்டு போய் மயிலாப்பூர் ரெசபல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இதுல என்ன எமர்ஜென்சி இருக்கு? ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரெசிடென்ஸ்ல ஒரு எமர்ஜென்சி ஆகி ஒரு ஆம்புலன்ஸ் போய் அவரை கூப்பிட்டுட்டு போகுது அப்படின்னா, அது வந்து பிரேக்கிங்.